எப்படி இருக்கிறீங்க? காலையில் ஆண்டவரோடு பேசினீங்களா? ஆண்டவரோடு கூட நீ உட்கார்ந்து நேரம் செலவு பண்ணீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசினாரா? யோசிச்சு பாருங்க. இல்லை எனக்கு டைமே இல்லை, ரொம்ப பிஸி, ராத்திரி லேட் ஆயிட்டு, அவசரமாயிட்டு அப்படி சொல்றீங்களா? ஆண்டவருக்கு டைம் கொடுக்கணும். நம்ம என்ன பிந்தினாலே செய்தாலும் சாப்பிட்றதுக்கு மற்ற காரியங்களுக்கெல்லாம் நம்ம டைம் ஒதுக்குறோம்ல. ஆண்டவரோடு கொஞ்சம் பேசவும் அவருடைய வசனத்தை கேட்கவும் கொஞ்சம் டைமையாவது ஒதுக்கி ஆண்டவரோடு பேசணும். அப்போதான் நம்முடைய உள்ளத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகிருக்கும். சரி, இப்போ இந்த கட்டடத்தை பார்க்குறீங்களா? இது என்னதுன்னு பார்க்குறீங்களா? இயேசு கிறிஸ்து நம்முடைய ஊழியத்திலிருந்து கட்டி இருக்கிற புதுவாழ்வு மிஷன் மருத்துவமனை. ஆண்டவர் தந்திருக்கிறது இந்த மருத்துவமனை. இங்கே தான் நம்ம சேவை செய்கிறோம். ஏழை மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் நல்ல அருமையான மருத்துவ உதவிகள் செய்யப்படுகிறது. இங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இலவசமான மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு இலவசமாய் வரக்கூடிய எல்லா ஏழைகளுக்கும் மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. இது ஆண்டவர் கட்டின ஒரு காரியம். ஆண்டவர் இங்கே அநேக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், நன்மை செய்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, இந்த இடத்துல இருந்து கொண்டு உங்களோட நான் பேசுவது எனக்கு சந்தோஷம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு ஜெபம். இன்றைக்கு ஒரு தேவ மனிதர் தன் வீட்டுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் வேதத்தில் சொல்லி இருக்கிறதே உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 சாமுவேல் 7:29 உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. தாவீது என்ற ஒரு பக்தன் ஆண்டவரை நோக்கி அழகான ஒரு ஜெபம் செய்கிறார். தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றினார். ஆண்டவரே ஒரு வீடு கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்ல? தாவீதுக்கு ஆண்டவர் கட்டி கொடுத்தார். உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா? சொந்த வீடு கட்டினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் கட்டாயம் அதெல்லாம் அவசியம் தானே. வாழ்வதற்கு இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் ஒரு வீடு அவசியம். தாவீதுக்கு ஆண்டவர் வீடு கட்டி கொடுத்தார். அப்போதான் அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. வீட்டுக்கு நம்ம எது ஆசீர்வாதம் நினைக்கிறோம்? நிறைய பொருள் இருக்கணும்ல. சோஃபா செட் இருக்கணும், டைனிங் டேபிள் இருக்கணும், டிவி இருக்கணும், இருக்கணும், பொருட்களால் நிறைந்திருந்து இந்த வீடு ஆசீர்வாதமா இருக்குன்னு எல்லாம் இருந்து சமாதானம் இல்லைன்னா, வீட்டுக்குள்ள வாழ்றவங்களுக்கு ஒரு மனம் இல்லைன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இல்லை? அப்போ ஒரு வீடு ஆசீர்வாதம்னா அது சமாதானம், சந்தோஷம், குடும்பத்திலே வாழுகிறவங்களுக்குள்ள ஒரு அன்பு, ஐக்கியம், அதான் உண்மையான சந்தோஷம். ஒரு பொருளுமே இல்லாட்டா கூட இருக்கிறத வச்சு சந்தோஷமா சமாதானமா இருந்தா அதான் பெரிய ஆசீர்வாதம். அப்போ இதெல்லாம் ஆண்டவர் தரமாட்டார, கேட்கக்கூடாதுன்னு தருவார். உங்க வீட்டுக்கு என்னென்ன காரியங்கள் அவசியமோ அவசியமான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தந்து நம்ம ஆசீர்வதிக்கிறவர். ஆனா முக்கியமானது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எங்க வீட்டுல இருக்கணும், உம்முடைய சமாதானம் இருக்கணும், உம்முடைய அன்பு இருக்கணும், உம்முடைய சாந்தம் இருக்கணும், உம்முடைய தெய்வீக சுபாவங்கள் வீட்டுல இருக்கிற எங்களுக்குள்ள இருக்கணும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். உங்க வீட்டுல சமாதானம் இருக்குதா? உங்க வீட்டுல எல்லாருக்குள்ள ஒரு அன்பு, ஐக்கியம் இருக்குதா? உங்க வீட்டுக்குள்ள போன ஒரு நிம்மதி வருதா? உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான இடம் என் குடும்பம் தான், என் வீடு தான் சொல்ல முடியுதா? நிறைய பேரால சொல்ல முடியல. எப்படா வீட்டை விட்டு வெளியே போகன்னு வந்துடுறாங்க. வீட்டுக்கு முந்தி வராதபடி எவ்வளவு பிந்தி போனமோ பிந்தி போறாங்க. ஏன்? வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை. அப்ப இப்படி எவ்வளவு காலம் வாழ போறீங்க? ஆண்டு சொல்றாரு, உன் வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். நீங்க கேட்டா உங்க வீட்டுக்குள்ள மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எங்க குடும்பத்துக்குள்ள வரணும், அந்த சமாதானம் வரணும், ஒரு மனம் வரணும், அன்பு, ஐக்கியம் வரணும், அந்த மகிழ்ச்சி எங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். எங்க வீட்டை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை நீங்க ஜெபிச்சு பாருங்களேன், கட்டாயம் மாற்றம் வரும். இல்லைங்க, எவ்வளோ நான் பிரயாசப்பட்டு பார்த்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போக மாட்டேங்குது, நிறைய பிரச்சனைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது காரணம் பிசாசு. நம்ம சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காதுல. நம்ம குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்களுடைய ஜெபம் ஒண்ணுதான் அதுக்கு விலைக்கும் பாதுகாக்க முடியும். தினமும் ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க. குடும்பமா நீங்க ஒரு 20 நிமிஷம் நான் பாட்டு பாடி துதித்து ஜெபிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள அற்புதமான மாற்றம் வரும். இப்போ தாவீதை போல ஜெபிக்கணும். ஆண்டவரே
இதுவரைக்கும் எப்படி வேணா இருக்கட்டும், இன்று முதல் எங்க வீடு எங்க குடும்பம் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்படணும். நாங்க உமக்கு சொந்தம், எங்க வீடு எல்லாம் உங்களுக்கு சொந்தம். நீங்க ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிறீங்களா? கருத்தா ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களுடைய வீடு எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். சமாதானம், சந்தோஷம், ஒருமனம், ஐக்கியம் எல்லாம் எங்க வீட்டுக்குள்ள காணப்படணும். எங்களுடைய வீடு எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். சமாதானம், சந்தோஷம், ஒருமனம், ஐக்கியம் எல்லாம் எங்க வீட்டுக்குள்ள காணப்படணும். உங்களுடைய ரத்தத்தை தெளித்து உங்களுடைய பாதுகாப்புகளை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. வீட்டுக்கு என்னென்ன காரியங்கள் அவசியமோ அவசியமான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆனா முக்கியமானது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்க வீட்டுல இருக்கணும். உம்முடைய சமாதானம் இருக்கணும், உம்முடைய அன்பு இருக்கணும், உம்முடைய சாந்தம் இருக்கணும், உம்முடைய தெய்வீக சுபாவங்கள் வீட்டுல இருக்கிற எங்களுக்குள்ள இருக்கணும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். உங்க வீட்டுல சமாதானம் இருக்குதா? உங்க வீட்டுல எல்லாருக்குள்ள ஒரு அன்பு ஐக்கியம் இருக்குதா? உங்க வீட்டுக்குள்ள போன ஒரு நிம்மதி வருதா? உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான இடம் என் குடும்பம் தான், என் வீடு தான் சொல்ல முடியுதா? நிறைய பேரால சொல்ல முடியல. எப்படா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு வந்துடுறாங்க. வீட்டுக்கு முந்தி வராதபடி எவ்வளவு பிந்தி போனமோ பிந்தி போறாங்க. ஏன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை? அப்ப இப்படி எவ்வளவு காலம் வாழ போறீங்க? ஆண்டு சொல்றாரு, உன் வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். நீங்க கேட்டா உங்க வீட்டுக்குள்ள மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்க குடும்பத்துக்குள்ள வரணும். அந்த சமாதானம் வரணும், ஒருமனம் வரணும், அன்பு ஐக்கியம் வரணும், அந்த மகிழ்ச்சி எங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். உங்க வீட்டை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை நீங்க ஜெபிச்சு பாருங்களேன், கட்டாய மாற்றம் வரும். இல்லைங்க, எவ்வளோ நான் பிரயாசப்பட்டு பார்த்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போக மாட்டேங்குது, நிறைய பிரச்சனைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது காரணம் பிசாசு. நம்ம சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காதுல, நம்ம குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்களுடைய ஜெபம் ஒண்ணுதான் அதுக்கு விலைக்கும் பாதுகாக்க முடியும். தினமும் ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க. குடும்பமா நீங்க ஒரு 20 நிமிஷம் நான் பாட்டு பாடி துதித்து ஜெபிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள அற்புதமான மாற்றம் வரும். இப்ப தாவீதை போல ஜெபிக்கணும். ஆண்டவரே, இதுவரைக்கும் எப்படி வேணா இருக்கட்டும், இன்று முதல் எங்க வீடு எங்க குடும்பம் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்படணும். நாங்க உமக்கு சொந்தம், எங்க வீடு எல்லாம் உங்களுக்கு சொந்தம். நீங்க ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிறீங்களா? கருத்தா ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களுடைய வீடு எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். சமாதானம், சந்தோஷம், ஒருமனம், ஐக்கியம் எல்லாம் எங்க வீட்டுக்குள்ள காணப்படணும். உம்முடைய ரத்தத்தை தெளித்து உம்முடைய பாதுகாப்புகளை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.